குட் மார்னிங், வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு பண்ண போகிறோம். ட்விட்டர் டெய்ல்ஸ் நம்ம ட்விட்டரில் போட்டதை பற்றி பேசியிருப்போம். அதை நடுப்புற மறந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ திருப்பியும் இப்போ நம்ம ட்விட்டர்லேயே இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் பிகம் அ ஃபாலோவர். பட் ட்விட்டர் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். இட்ஸ் நாட் ஐம் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் வித் ட்விட்டர். ஒரு சின்ன இதுதான். பட் ஃபார் மீ யூடியூப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் சீரியஸ் தேன் ட்விட்டர். ஸோ ட்விட்டரில் வந்து ஓகே. ஸோ இவங்க வந்து சிஎன்பிசி டிவியில் இருக்காங்க. இதில் வந்து ஜெஃப்ரீஸ் இஸ் கிவன் அ கால் தட் பிஎல் ரிசல்ட் வந்தப்புறம் ஜெஃப்ரீஸ் வந்து அது பெரிய ஜேபி மார்கன் பெரிய கம்பெனி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மீன் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், பிக் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். அவங்க வந்து டார்கெட் வந்து ஃப்ரம் 90 to 110 190 rupees டார்கெட்டாக இருந்தது தான். இப்போ 110 rupees ஆக்கியிருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு பிடிஎஸ்டி கால் மாதிரி இருந்தது. இது கொடுக்கறதுக்கு ஒரு ஜெஃப்ரீஸ் தேவையான்னு கேட்டேன். அதான் ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு ஜேபி மார்கன் மாதிரி இல்லை ஒரு பெரிய கம்பெனி வந்து 90 to 110 டார்கெட் ரிவைஸ் பண்ணுறது இட் லுக்ஸ் லைக் எ ஜோக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் வி நீட் சம்திங் பிகர் அண்ட் பெட்டர் ஃப்ரம் தீஸ் கம்பெனிஸ். இது வந்து நார்மல் ட்ரேடிங் கால் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பால் கோயலோ இஸ் a great author. The Alchemist ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு இது will be a game changer. You must read that book. Anybody and everybody must read that book, Alchemist. It's a great book. It's a small book, but it's a great book. I mean, I can keep talking about it. It's a great book. Everybody must watch, must read. Okay. ஸோ இது வந்து நம்ம லெவல்ஸ் டு வாட்ச் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம போட்டது 10,383 உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்த ட்விட்டர் வீடியோவில் போட்டது கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தேன் நான். அப்புறம் ஏப்ரல் மந்த் வந்து ரிசல்ட் மந்த்து நிஃப்டி வந்து 8,000 9,800 மூவ் ஆச்சு. ஜூலை டு ரிசல்ட் மந்த் நிஃப்டி வந்து வில் டூ அ ரிப்பீட். ஹிஸ்ட்ரி இஸ் அ பங்க் பட் இட் ரிப்பீட்ஸ்னு ஒரு கோட் இருக்குது. அதை கோட் பண்ணி போட்டிருந்தேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஸ்டாம்ப் போட்டி கையெழுத்துலாம் போட முடியாது. அது மாதிரி சொன்ன உடனே தலையில் அடிக்கும். ஸோ அடுத்தது வந்து ஓகே. ஸோ இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பற்றி ட்வீட் பண்ணியிருந்தார் சாம்சேகர்ன்றவர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்து. எக்கனாமிக் க்ரோ ஆகுதுனால யார் டேட்டாவும் நம்ம பார்க்க வேணாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேலே போகணும்னா டிமாண்ட் அதிகம். ஹோம் லோன் 6.75% யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஹோம் லோனு இது வந்து 7.5 போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஸ்லோவாக மேலே போனால் க்ரோ ஆகுதுன்னு நிறைய பேர் ஹோம் லோன் வாங்குறாங்க. நிறைய பேர் கார் லோன் எடுக்கிறாங்கன்னா கார் லோன் ரேட் மேலே போகும். கார் லோன் ரேட்டு மேலே போச்சுன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபண்டிங் நிறைய தேவைப்படும். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்டி கொஞ்சம் பணம் மணியில் மூட்டு எஃப்டி தட் மணி வில் பி லென்ட். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இஸ் ஃபேண்டாஸ்டிக் சைக்கிள். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோவாக வச்சுருக்கிறது வந்து இட்ஸ் த லோ ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் த எக்கானமி. Interest rate should be left to the market market forces. The rate should be determined by market forces, and maybe when there is excess supply or less supply, RBI can do some actions by rate hike and rate cut. But otherwise, interest rate it should be determined by the market forces. So இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது வந்து இவர் போட்டிருந்தார், லெட் ஸ்டார்ட் திஸ் மார்னிங் வித் கிராட்டிடியூட், ரைட் டவுன் ஒன் திங் விச் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். நான் வந்து எவ்ரி திங் போட்டிருந்தேன். இப்போ எவ்ரி திங் இஸ் இது எல்லாமே நம்ம இது எதுவுமே இது நம்ம வந்து ஒன்று தான் கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியாது. நிறைய விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம் கிரேட்டிடியூட் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் பீட்டர் லிஞ்ச் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர்ஸ். 2 புக்கு எழுதியிருக்கார் அவர், பீட்டிங் தி ஸ்ட்ரீட் அண்ட் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட். ஆக்சுவலாக ஐ ரேட் ஹிம், ஐ மீன் நான் பெரிய ஆள் தான் சொல்கிறேன், பட் இன் மை அசஸ்மெண்ட் இஸ் பிகர் தென், ஐ திங்க் இஸ் பிகர் தென் ஈவன் பஃபெட். பிகாஸ் ஃபார் பஃபெட் மேனேஜஸ் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட், பட் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் 18 years பாசிட்டிவ் கொடுத்தாரு. ஒருத்தர் S&P -9% இருக்குது, இது +6% கொடுத்தாரு. ஸோ பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்லியிருக்காருன்னா, there is no shame in losing money on a stock, everybody does it. What is shameful is to hold the stock or worse, to buy more of it when the fundamentals are deteriorating. Okay. ஸோ நார்மல் மார்க்கெட் இறங்கும் போது ஷேர் இறங்குனா கண்டிப்பாக வாங்கலாம். ஷேர் வந்து கம்பெனியில் பிரச்சனைன்னு இறங்குனா போய் வந்து பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது ஹராக்கிரி. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பீட்டர் ஆன லிஞ்சிங் மோட்னு போட்டிருக்கேன், குட் ஒன் போட்டிருந்தேன் நான்.
இது கிளாடியேட்டர்னு ஒருத்தர் ஒரு செல் யுவர் வின்னர்ஸ் அண்ட் செல்லிங் யுவர் வின்னர்ஸ் அண்ட் ஹேங்கிங் அண்ட் லூசர்ஸ் இல்லை கட்டிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் வாட்டரிங் தி வீட்ஸ். ஃபண்டாஸ்டிக் கோட் இது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு வீக்னா ப்ராஃபிட்டில் தான் விற்பாங்க. அதுதான் தப்பு. ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணும்போது மைனஸில் இருக்கிறத எக்ஸிட் பண்ணோம், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து அதுவும் பீட்டர் லிஞ்ச் தான் சொல்லியிருக்காரு. பீட்டர் லிஞ்ச் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. வாரன் பஃபெட் வந்து பெரிய ஆள்லாம் வச்சுக்கிங்களேன். பீட்டர் லிஞ்ச் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா பிரச்சனை வரும். பீட்டர் லிஞ்ச் வந்து இது லைக் மகேந்திர சிங் தோனி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, பீட்டர் லிஞ்ச் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ இவர் வந்து என்ன போட்டிருந்தார், இஃப் யூர் இன்க்ளைன்ட் டு என்ஜாய் பசில்ஸ், நம்பர்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், த மார்க்கெட் வில் பி என்ஜாயபிள் ஸ்பேஸ்னு போட்டிருக்காரு. பட் மார்க்கெட்டில் இதெல்லாம் இருந்தால் வேலைக்கு இதெல்லாம் வந்து போதாது. மார்க்கெட்டில் வந்து மைண்டு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போது 15 மினிட்ஸ் பண்ண ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணார், எல்லோரும் 4000 எல்லோரும் வந்து 7500 போகன்றாங்களா திருப்பின்றாங்க. யார் சொல்கிறாங்க அவங்களால விற்றுட்டாங்களான்னு கேளுங்கன்னு சொன்னேன் நான். ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் போன வாரம் ஃபோன் பண்ணி 2500 போகன்றாங்க நிஃப்டின்னாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷன்றேன் நான், விட்டுட்டேன் நான். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு பாத் எடுத்தோன்னா அந்த பாத் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை, அந்த பாத்தில் போனோம். இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். நம்ம வந்து வி ஹேவ் டு லுக் அட் த மார்க்கெட். ஓகே, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஐ வில் கோ பை ஃபிபனாச்சி. ஓகே, இஃப் யூர் இன்க்ளைன்ட் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே சந்திரா ஸ்ரீகாந்த், இவங்க வந்து இடி நவ் எடிட்டர் நினைக்கிறேன், சவுத்துக்கு, based in Bangalore. I increasingly believe that most successful leaders are those who are 100% hands-on for all the big and small things. This delegation, second line, etc. is good for management books. இது ரொம்ப ரொம்ப தப்பு. I don't know, அதனால தான் போட inspect what you expect is very very important. ஜாக் வெல்ச் என்ன சொல்கிறார், இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா ஜாக் வெல்ச் டர்ன் அரவுண்ட் பண்ண என்ன சொல்கிறாங்க, no leader can escape the dependence on whom he leads ன்னு சொல்கிறாரு. So if you have good front line defense now, you can just go back and relax. So the best guy, find a best guy to do the job, and just you have to inspect what you expect. That's from the management books. That's not from the management, that's from experience. Okay, inspect what you expect is actually a management theory. Latest MFI projections are ridiculous. On the, I mean, 8%, 9% போட்டிருந்தது. அதாவது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 8% வந்து ஃப்ரம் த லோயர் பேஸ். இப்போ 8% க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்கனாக்கா இந்த வருஷம் 3% க்ரோ ஆகுதுன்னா அதுலேருந்து 8% ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதில் தான் க்ரோ ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ பேஸ் எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆகும். இஸ் another he's got a lot of followers, Vivekana. History is what happened in the past will happen again. This is because markets are driven by humans, and humans never change. Jesse Livermore is one of the all-time traders, best traders, but he lost lots of money and committed suicide. So he's never an example for us. We learn from him not to be big time. You have to be risk management very important, you know. Next வந்து இவர் பேரே கான்ட்ரரியன். அவர் ட்விட்டர் ஹேண்டில் எக்கனாமி டசன்ட் மேட்டர், ஃபண்டமெண்டல் டஸ் நாட் மேட்டர், வேல்யூஷன் டஸ் நாட் மேட்டர், வாட் எல்ஸ்ன்னு கேட்குறாரு. எக்கனாமி நல்லா இல்லை, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இல்லை, வேல்யூஷன் நல்லா இல்லை. ஸோ இட்ஸ் அ கான்ட்ரரியன் மார்க்கெட் போட்டுருக்கோம். நம்ம ஒரு கான்ட்ரா கால் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? கொடுத்தோன்னா ஒரு அந்த மஹிந்திரா ஆல்ரெடி ரிசார்ட்ஸ் அண்ட் பிவி அதெல்லாம் கான்ட்ரா. பேட் டைம்ஸில் யூ ஹேவ் டு பை குட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இது வந்து சிப்லாக ஹியூஜ் வால்யூமில் 9% போச்சு. ஸோ பாசிபிள் டெக்னிக்கல் ட்ராப்னு போட்டேன் நான். அது அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இவர் பிஆர் சுந்தர் வந்து இஸ் another person who is very very popular in Twitter, and he is an option writer, very famous all India, trying something new for the blog, as there are reports that many people copy the content and circulate. ஸோ அவர் வந்து நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்கன்றாரு. அதான் போட்டேன், இமிட்டேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாட்ரின்னு போட்டேன். இதெல்லாம் வந்து யூ cannot சேஸ் பீப்புள். இப்போது நம்மளை பற்றி யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னா யார் பேசுகிறாங்கன்னு அவனை போய் தேடி பிடிச்சி அதை டைம் வேஸ்ட் பண்ணுறது நம்ம வேலை பண்ணுமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து பழைய ட்வீட் மறுபடியும் போட்டிருந்தேன் நான். அது when markets rise, இவரு பெரிய ஆள் பசன் மகேஸ்வரின்ட்டு, when markets rise, experts say liquidity, when they fall they say second wave. If they fall more, the economy, if they rise again, the price discounting. So vaccine coming, so there is always a reason, but after the price move are correct. So other than a simpler pot, markets move from expensive valuation to extra attractive valuation, and the cycle go on. The rest is Maya. Dalla Maya.
மார்க்கெட் வந்து PE 29லேருந்து 17 போயாச்சு. இப்போ திருப்பி 29 கிட்ட போகும். அதுதான் நம்மளுடைய இன் நட்ஷல் அபவுட் த மார்க்கெட். ஸோ SGX நிஃப்டி நிறைய பேர் வந்து எங்கே போனாலும் இந்த தலைவலி தாங்க முடியலன்னா யாரை பார்த்தாலும் எங்கே எந்த சேனல் ஓப்பன் SGX நிஃப்டின்றாங்க. SGF நிஃப்டிக்கு நம்மளும் கார்லேஷனே கிடையாது. ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு ஸ்டாக்குக்குமே கார்லேஷன் கிடையாது. தெர் இஸ் நோ கார்லேஷன். நீங்கள் 600 பாயிண்ட்ஸ் டவுன்னா கூட ஒரு 10 ஸ்டாக் 20% அப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக்குமே கார்லேஷன் கிடையாது. SGX நிஃப்டிக்கும் நம்மளுக்கு என்ன கார்லேஷன்? அதான் போட்டேன் 18th அன்றைக்கி -77 காலையில் நிஃப்டி 210 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அதான் வேர் இஸ் த கார்லேஷன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் என்ன போட்டிருக்காரு, 10 வருஷம் பேலன்ஸ் ஷீட் ஸ்டடி பண்ணுன்னு போட்டிருக்காரு. ரிவீல்ஸ் லாட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். 10 வருஷம் வந்து சான்ஸே கிடையாது, பைத்தியமே பிடிச்சிடும். மேக்ஸிமம் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை இல்லை வந்து லீவ் த மொமெண்ட். இந்த கரண்ட் நல்ல பிஸ்னஸ்ஸு நம்ம இப்போ அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பெரிய காம்ப்ளிகேஷன் வேணான்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் போனால் இந்த காம்ப்ளிகேஷனில் வராது. ஸோ இப்போ இவர் வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, 28 lakhs traded, MT 54 lakhs. I stopped posting today. Posted I think இன்றைக்கி வந்து மார்க்கெட் வால்டேலாக இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ரைவல்ஸ்லாம் அவர் நிறைய ரைவல்ஸ் இருக்காங்க. இவர் லாஸ்ட் ஹெவிலி இன் மார்க்கெட்டிங் இப்போ மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் வந்து ஓகே என்ன சொல்கிறது தெரியல. ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய 54 லட்சம் போட்டிருக்காரு. பட் அதுக்கெலாம் வந்து அட்லீஸ்ட் ஹியூஜ் கேபிட்டல் தேவை. அது ஐ டோன்ட் கெட் இட். ஸோ அவங்க வந்து அடிக்கடி ஃபயர் ஃபைட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க ஒரு காலை ரைட் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் அது மாதிரி போயிடுச்சுன்னா அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு கீழே ஒரு புட்டை விற்பாங்க. இப்போ அதை விற்று அந்த பணத்தை உள்ளே போட்டு இதை ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் ஆவரேஜிங் அந்த டைம்ஸ் அது மாதிரி. ஸோ அதுக்கு பேர் ஃபயர் ஃபைட்டிங்னு அர்த்தம். ஸோ ஃபயர் ஃபைட்டிங் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் போட்ட ஃபயர் ஃபைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்லாம் போட்டாங்கன்னா அங்கே மார்க்கெட் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அலோக் இண்டஸ்ட்ரீஸ் இது போட்டப்போ நிறைய பேர் வந்து எதிர்த்து போட்டாங்க, ஒன்றும் தெரியலன்னு போட்டாங்க. சரி பரவாயில்ல விட்டுட்டு நான் தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் திஸ் இஸ் ஒன் ட்வீட். ஓகே, டிரான்ஸ்மிஷன் கோவிட் டிரான்ஸ்மிஷன் பற்றி. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ரொட்டீனாக போடுறத விட சரி வீக்கெண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு அதை போட்டிருக்கேன். I will try and see if something interesting I can post. Thank you. Please like, share and subscribe. Have a great weekend. Thank you.